வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ ஆல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவுக்கே 50 above சப்ஸ்கிரைபர்ஸ், 600+ வியூஸ் அண்டு என்கேஜ் பண்ணுற வகையில் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நான் என்ன எதிர்பார்த்தனோ, நான் என்னத்தை உங்கள்கிட்ட தேடி வந்தனோ அது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவிலே கிடச்சிருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அப்புறம் செகண்ட் வந்து நான் வந்து எதுக்காண்டி இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் யூடியூப் சேனல் அப்படின்ட்டு. ஸோ அந்த என்னென்ன பர்பஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூடியூப் சேனல் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள் சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படின்றதுக்காகவும், செகண்டு டேலண்ட் இருக்கிறவங்க தன்னுடைய டேலண்ட்டை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கிட்டு அவங்க முன்னேறணும், ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்ற இந்த 2 கோலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் சேனல் தான் இந்த ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ. ஸோ இதுதான் முக்கியமான பர்பஸ்ஸு. அதுவும் இல்லாமல் முக்கியமாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து என்னதான் சில சினிமாட்டிக் சாங்ஸ் பாடியிருந்தாலும், சில படங்களில் நடிச்சிருந்தாலும், ஒரு தனித்தன்மையான ஒரு நார்மல் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய வகையில் ஒரு சோஷியல் மீடியா அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ சோஷியல் மீடியாவில் அவங்கள எந்த அளவுக்கு முன்னேற்றி விடுறதுக்காண்டி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ டீம்ஸும் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு முன்னுதாரணமாக எடுத்திருக்கோம். அந்த முயற்சி வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஏன்னா நான் எப்பயும் சொல்கிறதான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நாங்கள் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோ கீழே இப்போதைக்கு ஒரு 10 பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு கையில் இருக்குது. ஒவ்வொன்றா நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ பெயர் காரணம். ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ அப்படின்றது எதுக்காகனா, ஒரு குறிப்பிட்ட நபர்களை கொண்டோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அங்கீகாரம் கிடைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ கிடையாது. நம்மளோட சேர்ந்து யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃப்ரெண்ட் ஸ்டுடியோவை தவிர தனிப்பட்ட நபரை சார்ந்தது அல்ல, இல்லை குறிப்பிட்ட ஒரு 5 பேரையோ 6 பேரையோ ஒரு 10 பேரையோ சார்ந்தது கிடையாது. யார் நீங்கள் இதில் சேர விரும்புகிறீங்களோ அனைவருமே வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் நம்ம சப்ஸ்கிரைபர்லையோ இல்லை ஒரு வியூஸ்லையோ நம்ம ரீச் பண்ண பிறகு கண்டிப்பாக எங்களுடைய ஃப்ரெண்ட் ஸ்டுடியோக்குன்னு இருக்கிற ஒரு பொதுவான மெயில் ஐடியை நான் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைப்பேன். அதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மெயில் பண்ணலாம். நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஸ்பெக்டேட்டராகவோ இல்லை ஒரு மென்டாராவோ இருந்து எங்களுக்கு வழிகாட்டுதலும் கொடுக்கலாம். இல்லை உள்ளே வந்து நீங்களும் தலைவராக பணியாற்றி ஒரு பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உதவலாம் ஃப்ரெண்ட் ஸ்டுடியோவில். ஸோ ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவான, தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நினைக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சேனல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த சேனலை வழிநடத்திட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட இந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போதைக்கு நான் கடைசியாக பார்க்கும்பொழுது 65 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வீடியோக்கே அச்சீவ் பண்ணியிருக்கோன்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு சஜஷன் வந்தது. இந்த மாதிரி தான் நான் நிறைய பேர்கிட்ட சஜஷன் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்மளுடைய பர்பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆல்பம் பற்றி சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டைட்டிலு அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஜானரை மட்டும் சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் உள்ளே வந்தேன். எப்படின்னா, ஒன்றும் இல்லை, சோல்ஃபுல் லவ் மெலோடி அப்படின்ற ஜானரில் தான் பண்ணியிருக்கு. ஒரு டூயட் சாங்காக 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு லவ்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேட்ரு. ஒன்றும் இல்லைங்க, நான் வார்த்தையால் சொல்லி புரிய வைக்கிறத விட நான் என்ன சொல்கிறது, இது பாட்டில் இல்லை, அந்த லைனு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டியே அந்த ஒரு லைனை கம்போஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஆரம்பத்தில் பாட்டில் வைக்கணும்னு நினச்சது, பட் ஷூட் ஆகலை. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு 2 லைனும் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகலாமா? கீபோர்டிஸ்ட் போடுப்பா அந்த கார்ட்ஸை. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தோன்றி மண் தோன்றா முன்னே தோன்றிய காதல், முன்னே தோன்றி
தோன்றிய காதல், காதலின் மகிமை யார் அறிவார்? பார்த்தீங்களா? நம்ம பேக்ரவுண்டில் உங்களுக்கு கீபோர்டு சவுண்டு வந்து கேட்குது இல்லை, அந்த காட்ஸோடைய சவுண்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஸ்டுடியோவில் இப்போதைக்கு கீபோர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் தான் போட்டது. ஸோ அவரை கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஆல்பம் சக்ஸஸ் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரையும் ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக இந்த ஆல்பத்தில் யார் யாரை ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி ஒரு முழு ஆல்பமாக அவங்க கையில் வந்து சேர்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை உங்கள் கையில் விட்டுட்டு போகிறேன். என்னென்னா, ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ என்கிட்ட பேசுகிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெண்ட் ஸ்டுடியோன்னு ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம சேனல் ஈஸிலி டு சர்ச் அந்த ஒரு மாடலில் இருக்கணும், அந்த டைப்பில் இருக்கணும். நம்ம போட்டாலே நம்ம சேனல் வந்து முன்னாடி நிற்கணும். அப்படி ஒரு யூனிக்காக நான் சொன்னேன். அண்ணன் வந்து இந்த மாதிரி அல்காரிதம் வந்து குறிப்பிட்ட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அந்த வியூஸ்லாம் போக போக அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவோன்னு. அப்படிலாம் இல்லைப்பா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேனலை யூனிக்காக தெரிய வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறவங்களாட்டி என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ பண்ணிடணும். அதனால தான் இந்த ஒரு 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 வேலையை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன். நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ அந்த மாதிரி ஒரு யூனிக்கான நேம் என்ன வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்று நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், இல்லை ஒருத்தவங்க சொல்கிறது நல்லா இருக்குது அப்படின்னா அதை லைக்ஸ் மூலியமாக நீங்கள் சொல்லி லைக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பேருக்கு இப்போ ஒரு 20 லைக் வந்திருக்குன்னா ஓகே, உள்ளதுலேயே இந்த பேருக்கு தான் 20 லைக் வந்திருக்கு, ஸோ இந்த சேனல் நேமை வைக்கலாம் அப்படின்னு நல்லா யூனிக்கான நேமாக யோசிச்சுட்டு வாங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு எப்பயுமே உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே தேவை. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் லேட்டஸ்ட் மோர் அப்டேட்ஸ். அப்புறம் எல்லா விதமான ஒரு உணர்வுபூர்வமான பந்தத்தை உருவாக்க இந்த ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ வழிவகுக்கும் என்று நம்பி இந்த வீடியோவை இதோட பிடிச்சிக்கிறேன். பை கைஸ்.